ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா மட்டும்தான் சோழனை உறுதியாக நம்பினாங்க. சொந்த அண்ணன் சேரன் பாண்டி இவங்க 2 பேரும் கூட நம்பலை. சோழன் இதிலே மனசொடைஞ்சு போயிட்டாங்க. தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சோழன் நினைக்கும் போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவன் பண்ணியிருப்பானா மாட்டானா அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிக்கணும். நிலா இருக்கிறப்பவே இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பானான்னு அவன் யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி நிலாவை எப்படியாச்சும் அவங்களுடைய பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக சோழன் காயத்ரி கூட பழகி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பொண்ணுங்க கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுறது, பொண்ணுங்களை வம்பிழைக்கிறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சோழன் நிறைய பண்ணுறதுனால, அது மட்டும் இல்லாமல் நிலாக்காக பணத்தெல்லாம் திருடுறதுனால எல்லாருமே சேர்ந்து நம்ம சோழனை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு கண்ணோட்டத்திலே சோழனை பார்த்ததுனால சோழன் தப்பு பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்றத யோசிக்காமல் விட்டுட்டாங்க. அதே காரணத்தை வச்சு அவங்களும் சோழன் மேலே சந்தேகப்பட்டு சோழனை அந்த இடத்துல அவங்க தப்பாக பேசினதுனால ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை போலீஸ்க்கும் இன்னும் நம்பிக்கை கொடுத்துருச்சு. உங்கள் வீட்டாளங்களே இப்படி பேசும்போது நீ அப்போ அப்படி தானே இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. ஆனால் நிலா மட்டும்தான் சோழன் மேலே முழுமையாக நம்பி எந்த தப்பும் இல்லைன்னு அந்த பொண்ணை வாயை திறந்து பேச வச்சு ப்ரூஃப் எல்லாம் காட்டி எப்படியோ ஒரு வழியாக சோழனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சோழன் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. இப்போ தன்னை நம்பல அப்படின்னு என்னதான் எனக்கு 3வது மனுஷன் அவளுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் என்னை புருஷனா அவ ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு அவன் நினைச்சிருந்தாலும் அவளே இப்போ என்னை கொஞ்ச நாளா நம்பிக்கிட்டு வரா. உங்க யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நிலா எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் அத்தனையுமே அப்போ செஞ்சேன். ஆனா என்னைக்கு நிலா எனக்காக ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சாலும் அன்னைக்குல இருந்து நான் நிலாவை தவிர வேற யாரையும் திரும்பி கூட பாக்குறது கிடையாது. நான் ஒழுங்கா தான் இருக்கேன். இந்த குடும்பத்துக்காக நிலா மட்டும் போதும், நீங்க எல்லாரும் போதும்னு நான் வாழ்ந்துட்டு வரேன். ஆனால் அப்படி இருக்கிறப்போ என்னை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன உடனே காரை நிறுத்தாமல் சோழன் அப்படியே இறங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல சேரன், அடுத்து பாண்டி இறங்கிடுறாரு. நிலா ஏன் கார் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஏன் கார் ஆஃப் பண்ணிட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இறங்குங்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் திரும்ப எங்கேயாச்சும் போக போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கார் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி வாங்க அப்படின்னுவோம். நிலா இறங்குங்கன்னு சொன்னாங்க. அப்படின்ன உடனே சோழன் காரை நிறுத்தாமலே நிலா இறங்கினதுக்கு அப்புறமா அவர் பாட்டுக்கு காரை ரிவல்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சோழன் ரொம்ப வருத்தத்துல அப்படியே கிளம்பி நேரா அவருடைய ஓனருடைய சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சரியா தப்பா, அது பண்ணியிருப்பானா பண்ண மாட்டான்றதை யோசிக்காம பேசுனதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. சோழன் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. இந்த சமயத்தில் இப்போ நான் அவனை நம்பாம அவனை கோவப்பட்டு அங்கே பேசிட்டேன்னு அவனை அடிச்சுட்டேன்ற வருத்தத்தில் அவன் போவான்ப்பா அப்படின்னு உடனே, ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணுண்ணே, சோழன் இப்படி பண்ணியிருப்பாரா இல்லையான்னு. இதுக்கு முன்னாடி அவர் சரிண்ணே அப்படிலாம் இருந்தாரா, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாவே அவர் அந்த மாதிரி இல்லைண்ணே. கண்டிப்பாக அவர் என்னை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரு அப்படின்றது என்னை தாண்டி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நானே டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தாலும் அவரு நான் வேணும், ஏன்னா அவர் முழுசா நம்புறாரு, லவ் பண்றாரு, நான் அவர் கூடவே இருக்கணும்னு அவர் எவ்வளோ ஆசைப்படுறாரு. ஏன் நீங்கள் கூட தானே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டீங்கன்னு. அப்படி இருக்கிறபோது சோழன் போயிட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு எப்படின்னா போவார்? ஒரு செகண்டில் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? அவர் எந்த தப்பு பண்ணுறதா இருந்தாலும் இவ்வளோ நாள் டைரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கண்ணா. அந்த பொண்ணு தப்பு பண்ணதுக்கு அவர் என்னென்ன பண்ணுவார்? சும்மா ஹெல்ப்புக்கு தான் சோழன் போயிருக்காரு. நீங்களே சொல்லுங்கண்ணா. என்ன அவர் பக்கம் கொண்டு போகணுன்றதுக்காக காயத்ரி கிட்ட பேசின விஷயம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தெரியும். சோழன் எதை பண்ணாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அவர் தப்பே பண்ணாலும் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு தெரியாம ஒரு விஷயத்த கூட அவர் பண்றது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க யோசிச்சு பார்த்துருக்கணும்ண்ணா. டக்குன்னு நீங்களும் யோசிக்காம சோழன் மேல கோவப்பட்டதுனாலதான் சோழன் ரொம்ப வருத்தத்தில் இருக்காருண்ணா. அவர் எப்படி சமாதானம் ஆக போறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், தப்புதான்ப்பா, மன்னிச்சிருப்பா, நானும் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நானே என் தம்பியை நம்பலினாலையும் நீ சோழனை நம்பி அந்த இடத்துல சோழன் என் புருஷன் அப்படின்னு சொன்னா பாத்தியாப்பா, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு எப்படி நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னே தெரியல அப்படின்னு சேரன் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனா விடுன, நீ மட்டுமா, நானும் தான் தெரியாம அப்படி பேசிட்டேன் அவன்கிட்ட, ஏமேலையும் அவன் கோவத்துல தான் இருப்பான், வீட்டுக்கு வரவா இல்லைன்னா பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை உள்ள கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்போதான் நிலாவுமே பின்னாடி வராங்க. நடேசன் அங்க உட்காந்துக்கிட்டு, என்னம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையும் ஆளே காணோம், ஆமா எல்லாரும் சேர்ந்து எங்க போயிட்டு வரீங்க? டே வேலைக்கு தானே போயிட்டு வந்த, இங்க 2 பேரும் வேலைக்கு தானே போயிருந்தீங்க, ஏன்னம்மா ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், நான் வெளியில போய்
போயிட்டு வர வேலைக்கு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கேட்டுட்டு இருக்கும்போது சேரனும் பாண்டியும் உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு அந்த நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நடேசன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. யாருமா அந்த போலீஸ்காரன், இப்போது கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அவெல்லாம் எப்படி தான் போலீஸ் ஆனா? அவங்க வீட்டு பொண்ணு ஓடி போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பார்த்துச்சுன்னா அவன் யாரு என்ன, அந்த பொண்ணு லவ் பண்ணுற ஆள் யாருன்னு அந்த ஆளை கண்டுபிடிச்சி அது இவனா இருப்பானான்னு விசாரிச்சு இல்லை அவன் கை வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடிச்சிருக்கான். ஆமாம் எங்கம்மா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணனும் கொஞ்சம் கூட சோழனை புரிஞ்சிக்காம பேசுனதுனால அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்துடுவாம்மா நீ போ, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு பண்ணாத ஒருத்தர் மேலே பழிய தூக்கி போடும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அவன் அண்ணன் கல்யாணத்தில் அவன் ஓடி எப்படியெல்லாம் செஞ்சான், கண்டிப்பா அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாமா. அவன் நீ வேணும்னு நினைக்கிறான், உன்னை தவிர அவன் வேற ஒரு பொண்ணு நினைக்கவும் மாட்டாமா அப்படின்னுமோ. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அங்கிள் நான் அவரை நம்பி நான் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொன்னதுனால முட்டாள் போலீஸ்காரனா இருக்கான் அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்குள்ளேயே உட்காந்துட்டு நிலா உள்ள போயிடுறாங்க. சோழன் ரொம்ப நேரம் கழிச்சு ஆளே வரல. பல்லவன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே ஒரு மாதிரியா இருக்காங்க. அண்ணி என்னாச்சு ஏன் அப்படின்னு. ஒன்றும் இல்லடா பல்லவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே சேரண்ண ஒரு மாதிரியா இருக்கு. பாண்டியண்ணன் ஆமாம் சோழன் எங்க, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சோழன் வந்துருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கொஞ்ச நேரத்துல சோழன் என்ன பண்றாரு, அங்க போய் இருந்தவர் ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு அவரோட ஓனர் போயிட்டு, டே சோழா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு பார்க்காம வெயில் எப்படி கொளுத்துது பார்த்து கார்லேயே உட்காந்துட்டு இருக்க, ஆமாம் சவாரிக்கு போயிட்டு வந்தல, உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி கேட்டாலே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், நீ வீட்டுக்கு இன்னும் போகலன்னு தான் உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி நீ எங்கே போனேன்னு கேட்டுட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இல்லைண்ணா அது வேறு ஒரு பிரச்சனை அப்படின்னும். என்னடா சொல்கிற சோழா பிரச்சனையா அப்படின்னு. ஆமாண்ணா சவாரி எடுத்துகிட்டு போனோம்ல, அவங்க நல்ல பசங்க இல்லைண்ணா, கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி போய் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்காங்க. போய் என் கார்லேயே அவங்க ஏறுனா அங்கே போய் நிறைய பிரச்சனை ஆகி போச்சுண்ணா. கல்யாணம் பண்ணிக்க அவங்க கோயிலில் போகும்போது அவங்க வீட்டாளுங்க பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த பையன் கூட வந்த பசங்கள்லாம் ஓடி போயிடுச்சுண்ணா. அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டு என் காரில் ஏறி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்களை பிடிச்சி அடித்து, அதுக்காக தான் நான் அந்த வீட்டிலேருந்து நிலா வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக உங்ககிட்ட நிலா ஃபோன் பண்ணி விசாரித்து என்ன ஏதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லுவோம். என்னடா சோழா இப்படி நடந்து போச்சடா, ஆனால் நின்னா என்கிட்ட எதுவுமே சொல்லலையடா அப்படின்னுவோம். அப்போ நானும் அங்கே தானே இருந்தேன், அந்த பொண்ணோடைய வீட்டில் இருந்தோம், அதனால தான் எதுவும் எங்களால் பேச முடியலண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விருடா சோழா, நடந்து போச்சு, இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலடா, உனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது, உன் பொண்டாட்டி உன்னை நம்புறால அது போதும்டா சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே கூட பிறந்த என் அண்ணன் தம்பி என்னை யாருமே நம்பலண்ணே, நிலா நம்புறாண்ணே, என்னை வேண்டான்னு நினைக்கிற அவள் என்னை முழுசாக நம்பி அந்த தப்பு இல்லைன்னு என் மேலே ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர்கிட்ட சொல்லும்போது, பரவாயில்லடா அந்த பொண்ணுக்கு உன் மேலே பாசம் இருக்குடா, அப்படி இருக்கிறதுனால தான் உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அந்த பொண்ணு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. உண்மையிலே நிலா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல, அப்படிப்பட்ட பொண்ணை நீ மிஸ் பண்ணிடாதடா. சரிடா எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருப்ப, நீ அப்பத்துலேருந்து இங்கே தான் இருக்க, நீ கிளம்பி வீட்டுக்கு, அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல பாரு இருட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லவும், வீட்டுக்கு போகவே கஷ்டமா இருக்கேனா அப்படின்னு சொல்லவும், சரி விருடா சோழா எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லை, எல்லாம் சரியா போயிடும்டா நீ போ அப்படின்னு அவருடைய ஓனர் சொல்லவும், சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த கார் சாவினா அப்படின்னு, நாளைக்கு சவாரி இருந்தால் எப்படி வருவ சோழா, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சோழனும் திரும்பவும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நிலா முதல்ல சோழன் கார் வந்த உடனே வேகமாக சோழனை பார்க்க தான் ஓடி வராங்க. சோழன் காரை விட்டு இறங்கி வரும்போது நிலா பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போதான் சோழன் வீட்டுக்குள்ளே கூட போகாமல் என்ன பண்ணுறாரு, சாவையை பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த காம்பவுண்ட் சோத்து மேலே அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போது நடேசன் போயிட்டு, ஏண்டா நடந்த விஷயத்தெல்லாம் நிலாப்புல சொல்லிச்சுடா, பார்த்துட்டு அமைதியாக இருந்த அந்த பொண்ணை ஓங்கி ஒரு பல்லார்னு ஒரு அரை விட்டு அங்கேயே பல்லு தட்டி கையில் கொடுத்துருந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கல, இப்படி போய் அழி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேடா. சரி வீடு நேரம் அப்படி ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர, வாடா அப்படின்னுமோ, பேசாமல் போயிடுங்க நானே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், புரியுதுடா உன் அண்ணன் உன்னை நம்பலன்னு தானே, டே அவனை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை, வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் நீங்கள் போங்க நான் சோழன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோழன் வந்துட்டாங்கன்னு உடனே சேரன் பாண்டி ரெண்டு பேருமே வெளியில் வந்து அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. வந்து டே சோழா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் நீ கிட்ட பேசாத அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. உன் கோபம் நியாயமானது சோழா, நான் பண்ணது பெரிய தப்புடா, அவங்க சொல்லியிருந்தாலும் நான் வந்து நம்பியிருக்க கூடாது,
உன்னை நம்பி இருக்கணும், நம்பாமல் நான் பண்ணுறது பெரிய தப்புடா சோழா, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கிற மாதிரியான நீ பண்ணியிருக்க, யார் என்னை சந்தேகப்பட்டிருந்தாலும் நீ சந்தேகப்பட்டிருக்கலாமாண்ணே, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணவனை வெளியில் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கு, நீயும் அது புரிஞ்சிக்காம என்னை போட்டு அடிச்சிட்டியாண்ணா அப்படின்னு சொல்லவும், சரி விடுடா சோழா அப்படின்னமோ, நானே ஏற்கனவே எந்த தப்பும் பண்ணாத அவங்கக்கிட்ட அடி வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன், நீயும் வந்து நான் தான் தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி பேசினா எனக்கு மனசு எவ்வளோனா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நீ பேசாதானே அமைதியாக போயிடு, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணினா நான் அப்புறம் எங்கேயும் இருக்க மாட்டேன், எந்திரிச்சு எங்கேயாச்சும் போயிடும் அப்படின்னு சொன்னதும், அண்ணே விடுங்கண்ணே நான் அவர்கிட்ட பேசுகிறேன், பாண்டி அண்ணனை உள்ளே கூட்டிகிட்டு போங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, அதாவது சோழனை சமாதானப்படுத்துகிறேன்னு நிலா அவங்கள ஒரு ரூம்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு சோழன் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அதுவும் சோழனுடைய கையை பிடிச்சி நிலா கை அது மேலே வச்சு, சோழன் இங்கே என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கூப்பிடுறாங்க. சோழன் அப்படியே கண் கலங்கி நிலாவை பார்க்குறாங்க. நான் உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நிலா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. எனக்கு எதுக்கு சோழன் தேங்க்ஸ் அலா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. யாருமே என்னை நம்பலை, நீங்கள் என்னை நம்புனீங்கல்ல, நீங்கள் கூட என்னை நம்பாமல் போயிடுவீங்களோ அண்ணனை மாதிரி, அண்ணன் இப்படி பேசின உடனே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, நான் எப்படி சோழன் உங்களை நம்புவேன், நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணுவீங்க தான், ஆனால் இந்த மாதிரி தெரியாமல் தப்பு பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் மோசமானவர் கிடையாது, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சோழன், உங்கள் கூட நான் எவ்வளோ நாளாக இருந்திருக்கேன், எனக்கு இது கூட தெரியாதா, விடுங்க சோழன் அப்படின்னவும், அண்ணன் என்ன நம்பலையேங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு. சோழன் அழுவாதீங்க விடுங்க சரியாக போயிடும் அப்படின்னவும், இதுக்கு மேலே சரியாக போகிறதுக்கு என்னங்க இருக்கு, தப்பாக நினச்சிட்டாரு, எந்த இடத்துல என்னை விட்டு கொடுத்து பேசக்கூடாதோ அந்த இடத்துல என்னை விட்டு கொடுத்துட்டாரு, இப்போது எனக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை போன மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் நான் பண்ண தப்பு அந்த மாதிரிங்க, நீங்கள் வேணுன்றதுக்காக நான் பல தப்புகளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து ரிவெஞ்சாக வந்து முடியுது, வேற ஒன்றும் இல்லைங்க, நான் பண்ணதே தாங்க, தன்வினை தன்னை சுடன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபீல் பண்ணுறாரு. நிலா வந்துட்டு சோழன் அழுகாதீங்க சோழன், இங்கே பாருங்கள் நான் இருக்கல, நான் உங்களை நம்பினல, அண்ணனும் உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால தானே உங்ககிட்ட சாரி கேட்குறாரு, அவரும் வந்ததுலேருந்தே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காரு, நீங்கள் எங்கே போனீங்க இன்னும் வீட்டுக்கு வரல, நம்ம சோழனை பற்றி தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காரு சோழன். அண்ணன் புரிஞ்சிக்காமல் யோசிக்காமல் அப்படி பேசிட்டாரு டக்குன்னு, அது ஏன் அவர் அந்த போலீஸ்காரர் பண்ண விஷயம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், சோழனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே வந்து அழுவாதீங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்லும்போது, சோழன் அவருடைய நிலாவுடைய தோளில் வந்து சாஞ்சு அவங்களோட மடியில் படுத்துக்கிட்டு அழக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் வந்து இப்படியே வந்து சோழன் வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. விட்டால் சோழன் அங்கேயே தூங்கிடுவார் போல இருக்கு. நிலா இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சோழன் எந்திரிங்க உள்ளே போகலாம் அப்படின்னு உடனே பல்லவன் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காரு. அதுக்கப்புறமா சோழனை உள்ளே கூட்டிகிட்டு நிலா போகிறாங்க. வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நிலா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்ததை நினச்சி பட்னியாக இருக்க போகிறீங்களா, உங்கள் வயிறு தான் காய போடும், மற்றவங்க வயிறு இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சேரை எடுத்துகிட்டு இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காரு. பல்லவன் பாண்டி எல்லாரும் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஆனால் சோழன் வருத்தத்தில் இருக்கிறதுனால அவங்க யாருமே சாப்பிட்டதே கிடையாது. நிலா சோழனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நிலா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க, உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போவும் நம்ம சேரின் முகத்தை கூட நிமிந்து கூட சோழன் பார்க்கறது கிடையாது, நிலாவுக்காக உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கும்போது நம்ம சோழன் வந்து அவங்க கூட வழக்கம் போல் தூங்காமல் நவுந்து வந்து பல்லவன் அந்த சைடு படுக்க வச்சுட்டு அவர் இந்த சைடு வந்து படுத்துக்கிறாரு. அவருக்காக அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக சோழன் எந்த அளவுக்கு பண்ணார், கடன் வாங்கி அவருடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு செஞ்சார். நம்ம சந்தாவுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ ஓடி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அண்ணனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சோழன் எந்த அளவுக்கு பாடுபட்டார். ஆனால் கடைசியில் சேரனே புரிஞ்சிக்கல அப்படின்றப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவருடைய சூழ்நிலையில் நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் அவருக்கு புரியும். ஸோ இப்போது சோழன் அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த சைடு படுத்து தூங்கிடுறாங்க. இந்த சைடும் பாண்டி இருக்கார். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணார், சோழனை அங்கே தூங்காமல் பெட்ஷீட் தலைகாணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நடேசன் வந்து வழக்கமாக உள்ள சாப்பிட்றப்போ ஒரு டேபிளில் உட்காருவாங்க இல்லைங்களா, ஒரு சேர் எல்லாம், அந்த சேர்லேயே வந்து உட்காந்து சோஃபாவிலே உட்காந்து வந்து சோழன் படுத்து தூங்கிடுறாரு. சேரன் இதை எந்திரிச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த அளவுக்கு வந்து அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு, சமாதானம் ஆக மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிலா கொஞ்ச நேரத்தில் தண்ணி குடிக்கலாம்
பார்க்கலான்னு வழக்கம் போல தான் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சோழன் இங்கே படுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நிலாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாதுன்னு போயிடுறாங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில் சோழன் இன்னமும் எந்திரிக்காமல் தூங்கிட்டு தான் இருக்கார். சேரன் வழக்கம் போல் எந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் சேரன் சோழனை எழுப்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நிலா இருந்துக்கிட்டு அண்ணன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா நானே அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட பேசுகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவர் இன்னும் உங்கள் மேலே கோவத்தில் தான் இருக்கார் போல இருக்குது. நீங்கள் காஃபி கொடுக்கும்போது ஏதாச்சும் அவர் பேசிட்டாருன்னா உங்கள் மனசு கஷ்டப்படும், கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாங்கிக்கிட்டு சோழன்னு போயிட்டு எழுப்புறாங்க. சோழனை எந்திரிச்சு உட்கார்றாரு. போய் மோங்கை கழுவிட்டு வாங்க, காஃபி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது சேரனும் அந்த சோழன் எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. நிலா காஃபி கொடுத்த உடனே அதை குடிச்சிட்டு வச்சுட்டு வழக்கம் போல் சட்டையை போட்டுட்டு வெளியில் கிளம்புறாரு. சோழன் எங்கே போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் எங்கேயாச்சும் திரும்பவும் தனியாக போவார், யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் இருப்பார் அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிட்டு, நானும் உங்கள் கூட வரேன் சோழன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு காரில் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. நிலாவுமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் வராங்க. என்னப்பா இவன் எங்கே போகிறான் அப்படின்ன உடனே, நீ எங்கேப்பா போகிற, உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ன உடனே சரின்னு கேட்குறாரு. எனக்கு எந்த வேலையும் இல்லைண்ணே, சோழன் தனியாக கிளம்பி போகிறாரு, அவர் வீட்டில் இருக்க பிடிக்காம தான் வெளியில் போகிறாருன்றது எனக்கு தெரியுதுண்ணே, நான் அவர் கூட போயிட்டு பேசி அவரை சரி பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் போகிறேன்னு சொல்லிட்டு நிலா எந்த வேலையும் இல்லாமல் சோழன் கூட போகணுன்றதுக்காகவே அவர் கூட கிளம்பி போயிட்டுருக்காரு. எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க, எங்கே போகணும் அப்படின்னவும், பீச்சுக்கு போங்க சோழன் அப்படின்னவும், என்னங்க இங்கேயோ போகணும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ காலையிலே பீச்சுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னவும், நடுங்க சோழன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து நடந்து யோசிச்சு பாருங்கள் சோழன், எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணுங்கள், தனிமையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. எப்படிங்க போய் அங்கே தனியாக உட்காந்துட்டு இருந்தா நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும், எதையும் மறக்க போகிறதில்ல அப்படின்னவும், அதுக்கு தானே நான் உங்கள் கூட வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அதை மறந்து வேறு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வேறு விஷயத்தை பற்றி. இப்போ சந்தா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே, சந்தாவை எப்படியாச்சும் அண்ணனுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்றத பற்றி நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாமளும் அதுக்காக தானுங்க போராடணும், அது நடக்காமல் போயிடுச்சு, நாம் என்ன பண்ண முடியும், சந்தாவே ஃபோன் பண்ணாதானே அப்படின்னுட்டு இருக்கவும், அவங்க கிட்ட இருந்து தான் இன்னும் எந்த ஃபோனுமே வரலையே அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டே கடையில் போய் இருக்கும்போது வானதி வராங்க. வானதி வந்து அப்புறம் வந்து சேரனை பற்றி விசாரிக்கிறாங்க. உங்கள் அண்ணா ஓகே தானே, அவங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா, என்ன ஆச்சு, ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேற்று மட்டும் அனிஷ் மட்டும் ஃபோன் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னார், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இன்னும் கால் பண்ணலை, அவங்க பத்திரமா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, அனிஷ் பையா இருக்கிறல்ல அப்படிலாம் எதுவும் நடக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இருக்கும்போதே தானே இங்கே அத்தனை பேர் முன்னாடி அவங்க துப்பாக்கி கட்டி கூட்டிகிட்டு போனாங்க பொண்ணை, அப்போது அங்கே போய் ஏதாச்சும் நடந்தால் நாம் என்ன பண்ண முடியும் பாண்டி அப்படின்னும், ஏன்டி நெகட்டிவாக பேசுகிற, பாசிட்டிவாக பேச அப்படின்னு உடனே எனக்கு அப்படி நினைக்க தோணுது பாண்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னும், ஒன்றும் இல்லை இது வேறு பிரச்சனை அப்படின்னும், என்ன அப்படின்னு அங்கே சோழன் பற்றி நடந்த விஷயத்த சொல்லவும், என்ன இப்படி ஆயிடுச்சா அப்படின்னும், ஆமாம் ஆனால் நாங்கள் யாரும் நம்பலை, அவங்க நம்பினாங்க தெரியுமா சோழனை, அதனால் சோழன் எங்ககிட்ட இன்னும் பேசாமல் கோவத்தில் இருக்கான், அவங்களும் கூட போயிருக்காங்க அப்படின்னு நடந்த விஷயத்த பாண்டி சொல்கிறாங்க. வானத்தையும் சரியாக போயிடும் கவலைப்படாதா அப்படின்னு ஆதல் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.